ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம். அந்த சம்பவத்தை கேட்ட அனைத்து பேரும் இன்ன வரையும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு வாங்க முழுசா இந்த காணொலியில பார்ப்போம். நான் உங்கள் மனோ, வெல்கம் டு சேனல். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம என்ன சொன்ன பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் உள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு திகிலூட்டும் சம்பவம். அந்த ஊர்ல 2 இணை பிரியாத நண்பர் இருக்காங்க. ஒருத்தவன் பேரு கோகுல். அவன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். சின்னோண்டு சத்தம் கேட்டாலே பயந்துக்குவான். ஆனா இன்னொருத்தவன் பேரு ரமேஷ். ஆனா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப துணிச்சனானவன். ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் மீன் பிடிக்க போலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ராத்திரி சரியாக நைட்டு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல ரமேஷ் வாடா, இப்ப போனா நிறைய மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கோகுலை கூப்பிடுறான். கோகுலுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் நண்பனுக்காக அவனும் கிளம்புறான். 2 பேரும் யாருக்கும் தெரியாம அமைதியா மீன் பிடிக்க புறப்படுறாங்க. அந்த ஒரு நாள் முடிவு அவங்களோட வாழ்க்கையை தலைகீழ மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. அமைதியா நடந்து ஊருக்கு வெளியே உள்ள எல்லோ கோயில்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த கோயிலை கடக்கும் போது திடீர்னு கோகுல் கால் அடிபட்டுருது. ரத்தம் வர ஆரம்பிச்சதுக்கு கோகுல் பதறி போய், ரமேஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம திரும்பி போயிடலாம்டா அப்படிங்கிறான். அதே நேரத்துல இந்த கோயிலே தஞ்சமடைந்து கிடக்கிற ஒரு நாய் வந்து இவங்களை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா குலைச்சிக்கிட்டு இவங்களை நோக்கி வருது. ஆனா ரமேஷ் இதெல்லாம் பெருசாவே அவன் எடுத்துக்கல. சாதாரண விஷயம்டா, இதுக்கு போய் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காத, வா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோகுலை வந்து ரமேஷ் சமாதானப்படுத்துறான். கோகுலுக்கு மனசே இல்லாம ரமேஷ் சொன்னதை கேட்டு அவனும் கூடவே கிளம்புறான். அந்த 2 பேரும் எல்லை கோயிலை தாண்டி குளத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, அந்த குளத்தை நோக்கி போற பாதை அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத இரவா மாறப்போகுதுன்னு. 2 பேரும் நடந்துக்கிட்டே அந்த குளத்தை நோக்கி போயிட்டாங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்கு. ரமேஷ் வலையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க குளத்துக்குள்ள இறங்குறான். ஆனா கோகுலுக்கு இன்னமும் பயமே குறையல. அந்த நேரம் சுற்றிலும் அமைதி, காத்து வீசும் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்கான் கோகுல் தண்ணியை பார்த்துக்கிட்டு. திடீர்னு தண்ணியில ஏதோ மிதந்து வர மாதிரி அவன் பார்க்கறான். முதல்ல அவனுக்கு என்னன்னே அது ஃபர்ஸ்ட் தெரியல. அது கொஞ்சம் கிட்ட கிட்ட வரும்போது தான் அவனுக்கு என்னன்னே தெரியுது. அது ஒரு பெண்ணோட சடலம். அதை பார்த்த கோகுல் அதிர்ச்சியில் அப்படியே உடஞ்சே போயிடலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் 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 ரொம்ப சத்தமா கத்துறான். இடத்துக்குள்ள இருந்து ரமேஷ் அந்த சத்தத்தை கேட்டுட்டு, என்னடா என்னடா கோகுல் என்ன ஆச்சு அப்படின்னு தூரத்திலிருந்து சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் அவன் அவசரமா கரைக்கு வந்து என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கோகுல் சொல்றான், ரமேஷ் நான் இப்போதானே அந்த தண்ணியில ஒரு பெண்ணோட சடலத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வா போயிடுவோம் அப்படின்னு ஒரு நடுங்குற குரல்ல சொல்றான். ரமேஷ் அவனை சமாதானப்படுத்தி, சரி பயப்படாத, வா முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் பயந்துக்கிட்டே அந்த குளத்தை விட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும் போது அந்த ஊருக்கு வெளியே ஒரு எல்லை கோயில் இருந்துச்சுல, அந்த எல்லை கோயில்கிட்ட போகும்போது சரியான ஒரு சூறாவளி காத்து. சூறாவளி காத்துனா சாதாரண காத்து இல்லை, இவன் ஆளையே தூக்குற அளவுக்கு ஒரு சூறாவளி காத்து. அவங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. அதுவும் கோகுலுங்கிறவனுக்கு ரொம்ப அதிக பயமாயிடுச்சு. அவனுக்கு எப்படியாச்சும் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அவனை போகும்போது சூறாவளி காத்திலிருந்து கோயில்களோட மண் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒலிக்க ஆரம்பிச்சது அங்கேயே தஞ்சம் அடைஞ்சு கிடந்த ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாய் ரொம்ப ஆக்ரோஷமா குலைக்க ஆரம்பிச்சிட்டு, ஆக்ரோஷமா குலைச்சதுக்காக மின்னல் இடிக்குது. மின்னல் மழை அப்படியே மின்ன ஆரம்பிச்சதுலையும் அந்த ஆலமரத்தின் கீழே அந்த கோயிலுக்கு அப்படியே பல 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 பலன்னு தெரியுது. அதை கண்டு அவங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு பிரமிப்பு வந்துருச்சு. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே நமக்கு. அந்த காத்தெல்லாம் தாண்டி அந்த கோயிலை தாண்டி போன தெரியும் ஊர் எல்லைக்குள்ள போறாங்க. ஊர் எல்லைக்குள்ள போன தெரியும் ரமேஷ் சொல்றான், சரி இவனை மழை வர்ற மாதிரி இருக்கு, நீ வந்து உங்க வீட்டுக்கு போயிரு, நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு ரமேஷ் கோகுல்கிட்ட சொல்றான். கோகுலுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இவன் தனியா வேற விட்டுட்டு போறான்னா, இந்த மாதிரி அதிர்ச்சியான சம்பவத்தை வேற அவன் பார்த்துருக்கானா. பார்த்துட்டு அவன் நடந்து புலம்பிக்கிட்டே போறான். புலம்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடும். அவன் அம்மா கிளப்பல, யாருமே கிளப்பல. அவன் பொறுமையா போய் கதவை திறந்துக்கிட்டு படுத்தவங்க காலையிலையும் கதவு தட்டுருவோம். யாருமே சரியான சத்தமா கதவு தட்டுருவோம், யாருமே திறக்கல. அதுக்கப்புறம் அவன் அம்மா பொறுமையா போய் கதவு திறக்கிறோம். திறந்ததுக்கு அம்மா சரியான ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த எல்லை கோயிலில் உள்ள பூசாரி. பூசாரி வந்து இந்த மாதிரி என் கடவுள் வந்து என் கனவுல வந்து இது மாதிரி சொல்லுது, உங்க குழந்தைக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது, எங்க கடவுள் வந்து என் கனவுல வந்து சொன்னிச்சு,
அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்றாரு. அப்படி இல்லையே சாமி, எதுவுமே இல்லையே சாமி, அங்க என் பையன் வந்து எங்கேயாவது தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் கதவை கோகுல், திறந்தாங்க. கதவை எழுந்திருப்பா. திறந்தது அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன நடந்துச்சுன்னா, அவ உள்ள பெட்ல ஒரே ரத்த வாந்தி எடுத்து இறந்து கிடக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரமா அந்த ஊரு ரொம்ப அதிர்ச்சியில மூழ்கிருக்கு. ஏன்னா இவன் ஒரு நல்ல பையன், எங்கேயும் போக மாட்டான், எந்த தப்பும் செய்ய மாட்டான், அப்படி உள்ள பையனுக்கே இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த ஊரு அதிர்ச்சியில இருக்கு. ஆனா ஒரு வாரம் சென்று மறுபடியும் அந்த பூசாரி கதவு தட்டுறாரு. ரமேஷ் வீட்டு கதவு. ரமேஷ் வீட்டு கதவை தட்டினதுலையும் அவன் மாமா வந்து திறந்துட்டு என்ன சாமி என்னாச்சு அப்படின்னு அவ்வளோ அதிர்ச்சியா கேட்குறப்ப, உங்க பையனுக்கு ஏதோ நடக்க போகுது, நீங்க அந்த கோயிலுக்கே வந்துருங்க, அங்க வந்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் மாமா வந்து ஐயோ நம்ம பையனுக்கு இந்த ஆயிரம் போதே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரமேஷோட அம்மா அவன் மாமா 3 பேரும் அந்த கோயிலை நோக்கி போறாங்க. ஆனா அந்த கோயில்ல என்ன அவங்களுக்கு காத்திருந்தது, அந்த இரவு உண்மையா என்ன நடந்தது, அது அடுத்த பாகத்துல பார்க்கலாம். நான் உங்கள் மனம்.